நம்ம செய்த கர்ம வினைப்படி தான் நம்மளோட வாழ்க்கை அமையுதா? விதித்த விதியை மாற்ற முடியுமா? போன பிறவியில் செய்த பாவங்கள் இந்த பிறவியில் அழித்து நல்ல மாதிரி வாழ முடியுமா? பிறவியில்லா நிலைக்கு நம்ம எப்படி செல்வது? ஒன்று புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டால் அது மாதிரியான பிறப்பு அமையும், கெட்டது செஞ்சால் அது மாதிரியான பிறப்பு அமையும். பிறவியில்லா நிலைக்கு எப்படி செல்ல வேண்டும்? ஒன்றுக்கும் மேற்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளிலே யாம் ஒட்டுமொத்த சூட்சமமாய் தொகுத்த விடைகளிலே இதற்குரிய விடைகளும் அடங்கியிருக்கின்றது. இருந்த பொழுதும் உரைக்கின்றோம். பாவ சாபங்களிலிருந்து விடுபடுகின்ற அற்புதமான பிறப்பு மனித பிறப்பு என்று யாம் உரைத்து, அம்மனித பிறப்பாக பிறந்துவிட்ட பிறப்புதனில் ஒருவன் பாவ சாபங்களை நீக்கி விமோசன நிலையடைந்து பிறப்பில்லா நிலையை நோக்கி அவன் பயணப்படவில்லை எனில் அவன் மறுபடியும் மானிட பிறப்பாக பிறப்பதற்குரிய அவகாசங்கள் பல்வேறு ஜென்மங்கள் காத்திருந்து பிறக்க வேண்டும். இருந்த பொழுதும் இவ்வாறு மானிடனாக பிறந்த பொழுது எம் பாவங்களை எவ்வாறு நீக்க வேண்டும் என்ற வினா உள்ளிருந்து எழுகின்ற பொழுதே அவன் நற்பிறப்பு, அவன் பிறப்பு என்பது நற்பிறப்பாய் அமைந்து இப்பிறப்புக்குரிய இறுதி நிலையை அவன் இஜென்மத்தில் அடைய முயற்சிக்கின்றான் என்பதை யாம் உரைக்கின்றோம். அகத்தியன் அவ்வாறு இவ்வினா தொடுக்கின்ற பொழுதே இப்பிறப்புதனை அறுப்பதற்கு யான் என் செய் வேண்டும் என்று உரைக்கின்ற அத்தகைய வினாவிலிருந்து அகத்தியன் விடைபெறுகிறோம். தான தர்ம கைங்கரிய புண்ணியங்களால் யாம் உரைத்தவாறு யாவரையும் சிவமாய் கண்டு, முதலில் தனக்குள் இருக்கும் சிவத்தை கண்டு, அது பெருநிலை, பெருமகா உயர்நிலை, உன்னத நிலை, சூட்சம நிலை, உயர் சூட்சம நிலை. அவ்வளவு எளிதாக உரைத்து விடுகின்ற சிவநிலை என்பது உள்ளுக்குள் இருக்கின்றது. ஒரு வார்த்தையில் உரைத்து விடலாம், எனக்குள் இருக்கும் சிவநிலையை காணலாம் என்று. ஆனால் அது இயல்பு முறையிலே, இயல்பு நிலையிலே ஒருவன் பஞ்ச இந்திரியங்களை அடக்கி காம குரோத லோப மதமாச்சரியம் என்கின்ற அத்தகைய நிலைகளிலிருந்து படிப்படியாக விடுபட்டு உள்ளிருக்கும் சிவத்தை அவன் உணர்கின்ற பொழுது ஆற்றலாய் அவன் பல்வேறுபட்ட உயிரினங்களையும் சிவமாய் காண்கின்ற பொழுது அவன் பிறப்பருக்கும் நிலை நோக்கி பயணப்படுகின்றான். இறுதியில் அவன் பிறந்த பிறப்புக்குரிய அத்தகைய வினைகளை அறுத்து அவன் சிவத்தின் திருவடிகளில் அவன் அமர்ந்து சிரஞ்சீவியாக வலம் வருவதற்குரிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுகின்றான். தான தர்ம புண்ணிய நிலைகளும் இடைவிடா தவ பயணங்களும் சிவப்பயணங்களும் பல்வேறு ஆலய வழித்தடங்களுக்கும் சென்று ஆற்றுகின்ற தவங்கள் தியானங்கள் தவிர தான் அமர்ந்து தன் இல்லத்தில் தனியொரு மனிதனாய் அமர்ந்து பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே யாம் உரைத்தவாறு பஞ்சபூத ஆற்றல்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான அத்தகைய நாளிகை பொழுதினிலே தவத்தில் அமர்கின்ற பொழுது அவன் வினை தீயானது நல்வினை தீயால் கருகப்பட்டு சிவத்தீயினால் மழுங்கடிக்கப்பட்டு அது 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 அத்தகைய சிவத்தீக்கு இரையாகி அவன் நல்வினைகள் அனைத்தும் மேலோங்கி உயர்ந்து அவன் மேல் சுற்றி வருகின்ற ஓர் சிவ வளையத்தை உணர்ந்து அவன் நெற்றி சுழுமுனையில் சுற்றுகின்ற சிவ புள்ளியினை உணர்கின்ற பொழுது அவன் நற்சிவ மானிடனாய் வளம் வந்து பின் மானிட நிலையிலிருந்து சிவனாய் வளம் வந்து இவன் போல் சிவனாய் வளம் வந்து இவன் போல் நற்சிவனாய் வளம் வந்து சிவனுக்கு மேல் கொன்ற சிவமகா வாழைச்சித்த நிலையாய் வளம் வரும் அற்புதமான நிலைதனை ஒவ்வொரு மானிடனும் பெறுவார்கள் என் நிலையினை அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். சீடர்களே, ராமாயணம் நடந்தது 11 வருஷத்துக்கு முன்னாடி, 11,06,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சி பண்ணுற போது 6,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ராமாயணமே நடந்தது. ரெண்டாவது, இலங்கையில் பல இனங்களை ராமர் எல்லாம் இது செஞ்சார். ராவணன் சார்பலையும் இறந்துருக்காங்க. இதுக்கு விமோச்சனம் யாரை கேட்டால் அகஸ்திய முனிவரை தான் கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நேராக ராமேஸ்வரம் போய் இங்கே பண்ணால் உங்களுக்கு அந்த மோட்சணம் கிடைக்கணும். இதில் அந்த 6,000 கரெக்டாக, இந்த 11 லட்சம் கரெக்டாங்கிறத தெரிஞ்சுக்கணும். 6,000 அவ்வளோதான். ஆமாம். இத்தகைய விடையின் மூலம் யாம் எல்லோரும் அறிகின்ற பலன் என்ன, அடைகின்ற பலன் என்ன? எப்பலனும் இல்லை. 6,000 இருந்த பொழுதும், அது 60,000 இருந்த பொழுதும், 11,06,000 ஆண்டுகளாக இருந்த பொழுதும்
இவ்விடைகளை தெரிவதால் எத்தகைய பலனும் அல்ல. இராமாயணம் மகாபாரதம் என்ற காப்பிய இதிகாசங்கள் அனைத்தும் மனிதன் செம்மையோடு ஓர் மானிடன் எவ்வாறு கலியுகத்திலே நடைபோட வேண்டும், ஒரு மானிட பிறப்பாக பிறந்த ராமன் பட்ட இன்னல் இடையூறுகள் என்ன, அவ்வாறு இன்னல் இடையூறுகள் பட்ட பொழுதும் அவன் மானிட நிலையிலிருந்து மாறாது, அற்புதமாய் இறை மானிட நிலையிலிருந்து மாறாது அவன் கண்ட தவ பயணம், அவன் கண்ட அத்தகைய தவ நிலைக்கு கிடைத்த அருட்பரிசு என்ன, ராமனாய் வாழ்வது எவ்வாறு, ராவணனாய் வாழ்வது எவ்வாறு என்ற அற்புதமான அத்தகைய நிலையினை பறைசாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்ட அத்தகைய நிதர்சன நித்திய காப்பிய காவிய நிலையல்களாகும் அத்துணையும். அதற்குள் சென்று ஆராயக்கூடாது எவரும். கம்பன் எழுதிய ராமாயணம் உண்டு, வால்மீகி எழுதிய ராமாயணம் உண்டு. இன்னும் பல பேர் ராமாயணத்திற்குள் சென்று பட்டிமன்றங்கள் நடத்தி இவன் பெரிதா அவன் பெரிதா ராவணன் பெரிது என்று சொல்லக்கூடிய பட்டிமன்ற இழிநிலைகள் கூட கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ் ஆராய்ச்சிகள் மானிடனுக்கு தேவையில்லை. மானிட நிலையிலிருந்து ராமனாய் வாழ்வது எவ்வாறு, ராமனாய் வாழ்ந்தால் என் பலன் கிடைக்கும், ராவணனாய் வாழ்ந்தால் எத்தகைய தண்டனை கிடைக்கும் என்கின்ற நிலைக்குள் செல்ல வேண்டும். இவனும் சிவபக்தன், இவனும் சிவபக்தன். சிவத்திலிருந்து பிரிந்து சென்ற ஆற்றல்களே நாம் அனைவரும். எவனொருவன் சிவத்திலிருந்து ஆற்றல் பிரிந்து சென்றாலும் அவன் கையாளுகின்ற தன்மைக்கு ஏற்றவாறு அவனுக்கு சிவம் பரிசளிப்பார். சிவம் கொடுத்த பரிசுக்குள் இருந்து சிவத்தின் ஆற்றல் பரிசளிக்கும். அது நற்பரிசாகவும் அமையும். அவன் நடந்து கொள்கின்ற தன்மை பொறித்து அது வேற்று பரிசாகவும் அமையும். இந்நிலையை பறைசாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதே காவிய காப்பிய நிலைகள் நித்திய நிதர்சன நிஜ நிலைகளாகும். அது என்று அதனை நினைந்து வழிபட்டு வருபவனுக்குள் ஆராய்ச்சி என்பது அவசியமல்ல. எப்பொருளுக்குள் சென்று இறையை ஆராய்வதற்குரிய தகுதி மானிடனுக்கு அல்ல என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம். அகத்தியன் ஒருவனல்ல, யுகம் ஒன்று அல்ல, சிவம் ஒன்று அல்ல. அத்துணை சிவமும் கோடான கோடி ஆற்றல் பெற்ற சிவம் பல்வேறு யுகங்களாய் கடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இதற்குள் ஆராயாது கலியுகத்தில் யாம் பிறந்த பிறப்பு எதற்காக என்று சீடன் உரைத்தவாறு இப்பிறப்பிலிருந்து விடுபடுவதற்குரிய நல்நிலைகள் எங்கெங்கு அமைந்திருக்கின்றன, எவ்வாறெல்லாம் நல் புண்ணிய நிலைகளை ஆற்ற முடியும் என்ற அத்தகைய வேட்கைதனை உள்கொண்டு ஆராய்ச்சிகளுக்குள் செல்லாது. ராமாயண மகாபாரத ஆராய்ச்சி ஓர் மனிதனுக்கு தேவையல்ல. அதற்குள் சொல்லக்கூடிய அத்துணை பாத்திரங்களினுடைய நடைமுறைகள் என்ன, அவ்வாறு நடைமுறைகளை கையாள்வதற்குரிய முயற்சிகள் என்ன என்று அதனோடு இணைந்து பயணப்படுவதே ஓர் நல் மானிடன், ஓர் நல் பாரத மைந்தனாக வளர்வதற்குரிய அற்புதமான தகுதி என்று யாம் அகத்தியன் உணர்த்தி அமர்ந்திருக்கின்றோம். சீடர்களே, அது வேண்டான்ட்டாரு, அதுக்குள்ள போக வேண்டான்ட்டாரு. அது நம்மளை நெறிப்படுத்த வந்த அது மானிடன் வைத்துக் கொண்டிருக்கின்ற கலியுக பிதற்றலாட்டம். அது குறுக்காக இழுத்தாலும் நேராக இழுத்தாலும் கோடு ஒன்றுதான். இவன் நேர்கோட்டில் செல்கின்ற பொழுது அது எக்கோடாக இருந்த பொழுதும் இவன் கேடுகட்ட நிலை அடையக்கூடாது என்பதற்காக ஒரு கோடு நிலையை நிர்வகித்தான் இறைவன். அக்கோடினை குறுக்காக நெடுக்காக இழுத்து இவன் இட்டுக்கொண்டு இறையை குறை கூறுவது என்பது சாத்தியமல்ல. அகத்தியன் சபையில் இத்தகைய விவாதத்திற்கு இடமில்லை என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் யாம்.